பொது சேவை நிறுவனங்கள் அத்தனையும் கார்ப்பரேட்டினுடைய காலடியில் மோடி அரசாங்கம் வைத்திருக்கிறது. இந்தியாவினுடைய மின்சாரத்துறை, இந்தியாவினுடைய ரயில்வே, இந்தியாவினுடைய வங்கி, இந்தியாவினுடைய காப்பீடு, கப்பல் துறை, விமானத்துறை அத்தனையும் முதலாளிக்கு என்று தாரை பார்க்கப்பட்டிருக்கிறது. காலி பணியிடங்கள், அரசு துறைகளில் பல கோடிக்கணக்கான வேலை வாய்ப்புகள் நிரப்பப்படாமல் இருக்கிறது. எங்கும் ஒப்பந்த ஊழியர்கள் முறை தியாகப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்தியாவின் ராணுவத்திலேயே கூட அக்னிவீர் என்கின்ற ஒரு ஒப்பந்த ஊழியர் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே நாடு போற போக்கு ஒரு அபாயகரமான போக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்திய உழைப்பாளி மக்கள் நாட்டின் மக்கள் தொகையில் 80% மேலாக இருக்கிற உழைக்கும் மக்கள். விலைவாசி உயர்ந்திருக்கிறது, கூலி உயரவில்லை. விஞ்ஞான தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கிறது, உழைக்கும் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரவில்லை. ஆகவே மிகப்பெரிய துன்பத்திலும் துயரத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உழைக்கும் மக்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக மாதம் ஒன்றுக்கு 26,000 ரூபாய் என சட்டம் இயற்று எதற்கெடுத்தாலும் சட்டம் போடுகிற மோடி அரசு குறைந்தபட்ச கூலியை உடனே உயர்த்து, 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாளாக மாற்று, கிராமப்புற விவசாய கூலி தொழிலாளிக்கு நாளொன்றுக்கு 600 ரூபாய் கூலியை வழங்கு உள்ளிட்ட இந்த கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம். இந்த கோரிக்கையை முன்வைத்து ஜூலை 9 நடக்கக்கூடிய வேலை நிறுத்தத்திற்கு முன்னோட்டமாக இன்றைக்கு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் சிஐடி உள்ளிட்ட மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் பல்லாயிரக்கணக்கான உழைக்கும் மக்கள் நாட்டில் உள்ள 786 மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு முன்னால் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்து மனு கொடுப்பது என்ற முடிவிற்கிணங்க இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கிறோம். ஆகவே மோடி அரசாங்கத்தினுடைய கார்ப்பரேட் ஆதரவு அரசியலை அகற்றுவதற்கு, இந்திய உழைக்கும் மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, பட்டியலின மக்களுக்கு எதிராக, கிறிஸ்துவ இன மக்களுக்கு எதிராக வெட்டி துண்டாடுகிற பகைமை உணர்வை ஏற்படுத்துகிற மோடி அரசாங்கத்தை பின்னுக்கு தள்ள உழைக்கும் வர்க்கத்தால் முடியும், தொழிலாளியால் முடியும், தொழிலாளி வர்க்கத்தால் முடியும் என்பதை மோடி அரசிற்கு எடுத்துரைப்பதற்காக நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டம். அந்த வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் கோவை மாவட்ட பிஎஸ்என்எல் அலுவலகத்திற்கு முன்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டமாக நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலும், ஆலை வாசல்களில் எல்லா இடத்திலும் மாபெரும் கருத்து பிரச்சாரத்தை, கோரிக்கை விளக்க பிரச்சாரத்தை மேற்கொள்வது என்று கூட்டுக்குழு சார்பில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் எழுச்சிகரமாக நடைபெற்றிருக்கிறது. மோடி அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மோடி அரசாங்கத்திற்கு சிம்ம சொப்பனமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது என்பதை நான் பறைசாற்றிக் கொள்கிறேன். மத்திய கூட்டுக்குழுவின் சார்பில், சிஐடி சார்பில் இதை நெஞ்சுயர்த்தி தெரிவித்துக் கொள்கிறேன். தொழிலாளி வர்க்கம் ஒருபோதும் தோற்காது, தொழிற்சங்க இயக்கம் ஒருபோதும் முடங்காது என்பதை மோடி அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தயாராவோம் என்று சொல்லி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிற்சங்க ஒற்றுமை, தொழிற்சங்க ஒற்றுமை, சிஐடியு